அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாட்பொழுது அனைவருக்கும் மிகவும் அற்புதமான நாளாக அமையும். அதாவது சித்திரை பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி என்று சொல்லப்படும் முழு நிலா இன்றைய நாள் நிறைய விசேஷங்களும் நிறைய வழிபாடுகளும் நடக்கும் காலமாக கருதப்படுகிறது. இதனை தொடர்ந்து ஜோதிடத்தை கடந்த ஆன்மீகம், அதாவது ஜோதிடமும் ஆன்மீகமும் இரு கண்கள் போல நமக்கு இருக்கின்றன. ரயில் பாதை போல இரண்டும் பிரியவும் பிரியாது, இணையவும் இணையாது. ஒரு சமதளத்தில் பயணிக்கும். ஜோதிடத்தை கடந்த ஆன்மீகம், அதாவது இன்றைய நிலை, இந்த பதிவில் ஒரு சிறிய ஆன்மீக தகவலும் மற்றும் அடுத்த வரும் பதிவுகளில் ஜோதிட விளக்கங்களும் வெளிவரும். நாம் எத்தனையோ விஷயங்களை ஜோதிடத்தில் பேசுகின்றோம், பார்க்கின்றோம், கேட்கின்றோம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் ஒன்றானவையே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அனைத்திலும் பக்குவப்பட்டு, அனைத்திலும் அனுபவப்பட்டு ஒரு முதிர்ச்சி நிலை வரும் பொழுதுதான் ஒருவருக்கு தன்னை அறிதல் என்பது நிகழும். ஒருவன் தன்னை அறிந்துவிட்டால் அதன் பிறகு அவருக்கு வெற்றியும் அல்ல, தோல்வியும் அல்ல. இங்கு அனைத்தும் சமமாகவே அவருக்கு கிடைக்கும். தன்னை அறிதல் என்பது மிகவும் ஓர் அற்புதமான விஷயமாக நிறைய மகான்கள் நமக்கு சொல்லி உள்ளார்கள். ஒன்றுமே இல்லாத ஒரு சில விஷயங்களுக்கு